அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 7 புக்லெட் எம்சிக்யூ புக்கில் 8000 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 10 சாப்டருக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த எம்சிக்யூ புக்லெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எம்சிக்யூ புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே கொடுத்துட்டு வருவேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வெட்னஸ்டே அண்ட் சண்டே இந்த டேஸில் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருவேன். ஸோ இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த 7 புக்லெட்ல என்னலாம் குடுத்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். ஓகே. ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தா போதும். உங்களுக்கு டிஆர்பி சிலபஸ்ல என்னலாம் ஐடியாஸ் வந்து நீங்க புதுசா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது போல ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் குடுத்துருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. தினமும் மார்னிங் 5 to 8 அந்த கொஸ்டின் புக்லெட் எடுத்து நீங்க கையில வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா புதுசா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நெறைய யோசிக்க கத்துப்பீங்க. அந்த விஷயம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிடும். அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? எக்ஸாம் ஹால்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஃபைன். ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, புக்லெட்டோடைய பிரைஸ் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஜஸ்ட் பே பண்ணிட்டு நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்க கைக்கு பார்சல் வந்துரும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா நீங்க எந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீட்டா குடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே 1 மார்க் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ எத எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒன் வேர்ட் பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீ ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் உங்களுக்கு நானு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீன், மீடியன், மோட் விச் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன், மீடியன், மோட் ஆர் ஈக்குவல் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க வந்து 4 ஆப்ஷன்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க டிக் அடிக்கணும். ஓகே. ஸோ அது போல எல்லாமே வந்து ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸுமே நான் நீட்டா என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்ல ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த கொஸ்டின் புக்லெட்ட இமிடியேட்டா புக் பண்ணிட்டு டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க நெறைய கிளாஸ் போயிருப்பீங்க. நெறைய ப்ரிப்பரேஷன் எடுப்பீங்க. பட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்களா? அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சார் ஃபுல் மெட்டீரியலும் வேணும் சார். நீங்க காமனா யூஜி, பிஜி 2மே ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் காமனா இருக்கும். அந்த மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கங்க. ஸோ அப்படியே நீங்க பிஜி சிலபஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். யூஜி சிலபஸையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சாப்டர் வைஸ் இருக்கிற கலெக்ஷன். பட் யூஜி, பிஜிக்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் தனியா குடுத்துட்டேன். ஸோ பிஜிக்கு வந்து ஒரு 7500 ப்ராப்ளம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ணிட்டேன். அதேபோல யூஜிடிஆர்பிக்கு வந்து 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ஃபார்முலா புக்லெட்டோட ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் டிஎன் செட்டுக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ டிஎன் செட்டோட எம்சிக்யூ கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி இமிடியேட்டா உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். ஸோ இத வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நிறைய கத்துக்குங்க. டிஃபரெண்ட் ஐடியாஸ்ல நிறைய கான்செப்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே. ஃபைன். இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் அத பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் பார்த்தோம். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு தியரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனே தனியா குடுத்துருக்காங்க. பைனாமியல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து உங்களுக்கு மீன், மீடியன், மோடு, மொமென்ட் ஜெனடிக் ஃபங்ஷன் இத பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால அதுக்கு ரிலவென்ட்டா இருக்கிற எல்லா டாபிக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன் பை ஒன்னா ஒரு வீடியோல பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் நீங்க இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணணும். பிளேலிஸ்ட்ல வந்து ஒரு 270 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம்னு. அந்த பிளேலிஸ்ட்ல ஓப்பன் பண்ணி அதில அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸுமே நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே. ஸோ எவ்ரிடே மார்னிங், ஈவினிங் நான் கிளாஸஸ் குடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும். டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ பிராக்டிஸ் பண்ணணும். சரி. இப்போ டெஃபினிஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். சப்போஸ் இஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் a normal distribution with a mean, mu, variance, sigma square. Then the function இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் ஆர் டென்சிட்டி ஃபங்ஷன் டினோட் பண்ணுவோம். f of x equal to 1 over sigma into root 2 pi e power minus x minus mu by whole square divided by 2 times sigma square. ஓகே. ஸோ இந்த ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா? இதோ பாருங்க. இது இருக்குல்ல. e power minus of x minus mu by sigma அந்த whole square. இதான் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். இந்த ஃபேக்டர் வந்து நம்ம z டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் வந்து ஃபாலோஸ் அகைன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வேல்யூ 0, வேரியன்ஸ் வந்து 1. ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுடைய மீன் வேல்யூ என்னது உங்களுக்கு 0, வேரியன்ஸோட வேல்யூ வந்து 1. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர் தான் x மைனஸ் மீ பை சிக்மா அந்த ஹோல் ஸ்கொயர்னு தூக்குவீங்களா, அது z ஸ்கொயர்னு நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ e பவர் மைனஸ் half ஆஃப் z ஸ்கொயர் நீங்க போட்டிருப்பீங்க. அந்த z டினோட் என்னன்றது கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட். ஓகே. அடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ மீன், மியூ, வேரியன்ஸ், சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது மீனாவே ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஃபைன். இப்போ ப்ராபபிலிட்டி கன்வென்ஷன் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அது. நோட் பண்ணிக்கிங்க.
ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏவா இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் கன்வெர்ட் பண்ணும்போது ப்ராபர்ட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் ஏ மைனஸ் மீ பை சிக்மா. ஸோ இது வந்து நார்மல் வேரியேட், இது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட், அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏக்கு பாருங்கள், ப்ராபர்ட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஏ மைனஸ் மீ பை சிக்மா. அடுத்து ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஏ டு பி இருந்தால் ஏ மைனஸ் மீ பை சிக்மா லெஸ் தென் இசட் லெஸ் தென் பி மைனஸ் மீ பை சிக்மா. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இன்டர்வலுங்க, நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் வேரியேட் ஸ்டாண்டர்ட் நார்மல் ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் ப்ராபர்ட்டி இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில். அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த இன்டர்வலுடைய லென்த் ஆஃப் ப்ராபர்ட்டி வேல்யூஸ் பார்க்குமே, இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ லெஸ் தென் எக்ஸ் மியூ ப்ளஸ் சிக்மா இருக்கு இல்லைங்களா, இதனுடைய வேல்யூ வந்து 0.6627, இதனுடைய பர்சன்டேஜ் வந்து 68.27%. அடுத்து பாருங்கள் 95.45% லெவல் ஆஃப் இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா மியூ மைனஸ் 2 இன்ட்டு சிக்மா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மியூ ப்ளஸ் 2 இன்ட்டு சிக்மா. ஸோ இந்த இன்டர்வலுடைய ப்ராபர்ட்டி வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் வேல்யூஸ் ஆஃப் இன்டர்வல் லென்த், இந்த இன்டர்வலுடைய ப்ராபர்ட்டி வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 0.9545. அதே போல் 99.73% வந்து இன்டர்வல் லென்த் ப்ராபர்ட்டி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த் ஆக்சுவலாக லென்த் ஆஃப் இன்டர்வல் ரொம்ப முக்கியம். பாருங்க மியூ மைனஸ் 3 இன்ட்டு சிக்மா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மியூ ப்ளஸ் 3 இன்ட்டு சிக்மா. ஸோ இந்த ப்ராபர்ட்டி இந்த இன்டர்வலுக்குள்ளே எனி ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் உட்காந்துக்கிட்டாலும் உங்களுடைய ப்ராபர்ட்டி வேல்யூ வந்து 0.9973, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமானது. இசட் வேல்யூ டேபிள்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சப்போஸ் இசட் வேல்யூ 0, ஏரியா லெஃப்ட் டு இசட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டு இது ரைட் பார்ட், இது லெஃப்ட் பார்ட். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பாயிண்ட் அட் 0ல் ஏரியா லெஃப்ட் டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5, இசட்டோட வேல்யூ வந்து 0.16, ஏரியா லெஃப்ட் இசட் வந்து 0.97. அந்த இன்டர்வல் லென்த்தை வந்து நீங்கள் இந்த நோட்டேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான டேபிள், இதுவுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இமீடியட்டாக இப்போ நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இப்போ நமக்கு தெரியும் மீன் மீடியன் மோடு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பாருங்கள், e பவர் மியூட்டி ஆஃப் இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர். அதே போல் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா e பவர் ஐ மியூட்டி இன்ட்டு மைனஸ் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர். ஒன்றும் இல்லை, இதில் டீக்கு பதிலாக ஐடியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். மொமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனில் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் டி பை ஐடி, ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மெமரி பண்ண வேணாம், ஜஸ்ட் டேரெக்டாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், e பவர் மியூட்டி ஆஃப் சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர். அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு f of x equal to pi of x minus mu by sigma. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டோட மீன் வேல்யூ 0, ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸோட வேல்யூ வந்து 1. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள் டோட்டல் ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பார்ப்போம். டோட்டல் ஏரியா ஆஃப் அண்டர் த கர்வ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 1. ஸோ இந்த டோட்டல் ஏரியாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, ப்ராபர்ட்டி வேல்யூ வந்து 1. அடுத்து ஏரியா லெஃப்ட் டு மீன் வேல்யூ வந்து 0.5, ஏரியா ரைட் டு மீன் வேல்யூ வந்து 0.5. இந்த போர்ஷனுக்கு 0. இந்த போர்ஷனுக்கு 0.5. அடுத்து இந்த கர்வ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் மியூ. ஸோ இந்த மீனை பொறுத்து இந்த கர்வ் நவா இருக்கும், உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து இந்த ஆஃப் ஆஃப் போர்ஷனும் சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ அது நீங்கள் இதையும் 1 மார்க்கை கேட்பாங்க. அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து சிமெட்ரிக் அபவுட் வேரியன்ஸ் சிக்மா மோடு அதெல்லாம் தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து மீன் மியூ வந்து டினோட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்கியூனஸ் வந்து 0, கர்டசிஸ் வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து மீசோகர்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்வேஸ் நோன் அஸ் மீசோகர்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், ரொம்ப முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து சப்போஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் எக்ஸ் மைனஸ் மீ பை சிக்மாவாக இருந்து இதனுடைய நார்மல் வேரியேட்டோடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து 0.1 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு எனிதிங் பை ப்ராபர்ட்டி ஆஃப் இசட் லெஸ் நாட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் மீ பை சிக்மா. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க, இது லாஸ்ட் டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் மார்லஸ் ஆஃப் இட் லெஸ் தென் இசட் வந்து 2 டைம்ஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் இசட் லெஸ் நாட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1. அப்படி இல்லைனா இது பை ஆஃப் இசட் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம், 2 டைம்ஸ் பை ஆஃப் இசட் மைனஸ் 1. ஓகே, ஸோ இதுதாங்க இங்கே பாருங்கள், எக்ஸில் இசட் லைஸ் பிட்வீன் 0 to 1 ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் இருக்கு இல்லையா, லைஸ் பிட்வீன் 0 to 1 இருந்தால் ப்ராபர்ட்டி வேல்யூ 0.3413. சப்போஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1.96 இருந்தால் 0.4772. லைஸ் பிட்வீன் 0 to 3 இருந்தால் 0.4987. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதுவும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் எப்படி கன்வென்ஷன் பண்ண முடியும், ப்ராபர்ட்டி கன்வென்ஷன் எப்படி பண்ணிக்கலாம், அப்போ இன்டர்வலோட லென்த் ப்ராபர்ட்டி வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
அதே போல மீன் மீடியன் மோடு எப்படி இருக்கும், கர்டசிஸ் என்னவா இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மீசோகார்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அதையும் நம்ம தெரிய வருது. இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்டர்வலோட லென்த் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ 95.47. சப்போஸ் அபோவ் ஃப்ரம் இந்த மியூ மைனஸ் 3 இன்டு சிக்மா, மியூ பிளஸ் 3 இன்டு சிக்மா வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்டர்வலோட லென்த் வந்து 99.73. ஓகே, பிட்வீன் மியூ மைனஸ் சிக்மா, மியூ பிளஸ் சிக்மாவோட லென்த் வந்து 6.27. ஸோ இது பாருங்க, இந்த போர்ஷன் இந்த மியூ சிமெட்ரிக் அபவுட் மியூன்றதால இது 34.13, இதுவுமே 34.3 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. இதில் நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸோட ரேஞ்ச் முக்கியம், -∞ to +∞. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 வரும். ஓகே, ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. நிறைய கண்டென்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ வெறுமனே வீடியோ பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக நோட் எடுத்து எழுதணும். இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸை பார்த்துட்டு கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கலாம். 7 புக்லெட்ஸ் கொரியர் போடுவேன். 8000 ப்ராப்ளம், ஒரு ஃபார்முலா புக்லெட்டோட வந்துடும். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டும் உங்களுக்கு கூட அனுப்பிடுவேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.